சார், நண்பர் ஒருத்தர் ஃபோன் பண்ணி, சார் தமிழ்நாட்டில் மட்டும் என்ன சார் எப்பொழுதுமே திரைத்துறை சேர்ந்தவர்களை தமிழகத்தை ஆட்சி செய்கிறார்களே, தமிழகத்தினுடைய முதலமைச்சராவதெல்லாம் ஒரு நடிகரை அந்த திரைத்துறை சேர்ந்தவர்களே வருகிறார்களே, ஏன் தமிழகம் ஒரு நடிகர், ஒரு திரைப்படம், ஒரு சினித்துறையை சார்ந்து பயணிக்கிறது என்று கேட்டார். எனக்கும் ஒன்றும் புரியல. ஆனால் பாருங்க, வரலாறு பாருங்க சார். 1947 இந்தியா சுதந்திரம் அடைஞ்சது. 47 முதல் 67 வரை நம்முடைய சுதந்திர போராட்ட தியாகிகள், தம்முடைய சுதந்திரத்துக்காக போராடிய வீரர்கள், சான்றோர்கள் தான் இந்த தமிழகத்தை ஆண்டிருக்கிறார்கள். பெருந்தலைவர் காமராஜர், திரு ராஜகோபாலாச்சாரியார், திரு பக்தவச்சலம், இப்படி மகான்கள் தான் நம்ம தேசத்திற்காக சுதந்திரத்துக்காக பாடுபட்ட தியாகிகள், சுதந்திர போராட்ட வீரர்கள். 47 முதல் 67 வரை ஆட்சி இருக்கிறார். 67 இந்த திரைத்துறை உள்ள வருகிறது. நாடகத்தினுடைய வசனகர்த்தாவும் நாடகத்தில் நடித்தவருமான வசனகர்த்தா திரு CN அண்ணாதுரை அவர்கள் 1967 தமிழகத்துடைய முதலமைச்சராகிறார். திரைத்துறையைச் சேர்ந்தவர். அதனைத் தொடர்ந்து அவருடைய காலத்துக்கு பிறகு நாடகத்தினுடைய நடிகரும் எழுத்தாளரும் வசனகர்த்தாவுமான திரு மு கருணாநிதி அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராகிறார். 67 முதல் 77 வரை இந்த CN அண்ணாதுரை, திரு முத்துவேல் கருணாநிதி, இவர்கள் 2 பேருமே திரைத்துறையை சேர்ந்தவர்கள், சினிமாவை சேர்ந்தவர்கள், வசனகர்த்தா, நாடக நடிகர்கள், திரைப்படத்தினுடைய வசனகர்த்தா, வசனம் எழுதியவர்கள், கதை வசனம் எழுதியவர்கள் வருகிறார்கள். 1977 முதல் 87 வரை முழு நேர நடிகராக இருந்த திரு NG ராமச்சந்திரன், புரட்சி தலைவர் திரு MGR அவர்கள் 77 முதல் 87 வரை 10 ஆண்டுகள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வருகிறார். தமிழகத்தைச் சேர்ந்தவர், சினிஃபீல்டை சேர்ந்தவர். அவருடைய மறைவுக்கு பிறகு 1987 பிறகு நடந்த அரசியல் சித்து விளையாட்டில், அரசியல் விளையாட்டில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பிரிந்து செல்வி ஜெயலலிதா, நடிகை செல்வி ஜெயலலிதா அவர்களும், எம்ஜிஆருடைய துணைவியார் நடிகை திருமதி ஜானகி அவர்களும் பிரிந்து வருகிறார்கள். அண்ணா திராவிடங்கள் பிரிகிறது. அப்பொழுது சாவல் சின்னத்திற்கும் இரட்டை புறா சின்னத்திற்கும் சூரியன், வசனகர்த்தாவாக இருந்த திரு கருணாநிதி, 3 பேருக்கும் போட்டி. கருணாநிதி, ஜெயலலிதா, ஜானகி, இவர்களுடைய 3 பேரும் திரைத்துறை சந்துகளுக்கும் போட்டி. அதில் கருணாநிதி அவர்கள் வெற்றி பெறுகிறார். இவர்கள் 2 பிரிந்த காரணத்தால் அண்ணா திராவிட முன்னேற்ற தோற்கடிக்கப்பட்டு திரைத்துறையைச் சேர்ந்த திரு முத்துவேல் கருணாநிதி தமிழகத்துடைய முதலமைச்சர். அதனைத் தொடர்ந்து 1991 நடந்த சட்டமன்ற பொதுத் தேர்தலில் வசனகர்த்தாவாக இருந்த திரு கருணாநிதி அவர்களுக்கும் நடிகையாக இருந்த செல்வி ஜெயலலிதாவுக்கும் தான் போட்டி. அதில் நடிகை செல்வி ஜெயலலிதா 1991 தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பதவியேற்கிறார். சினிஃபீல்டை சேர்ந்தவர், திரைத்துறையைச் சேர்ந்தவர். அதனைத் தொடர்ந்து 1996 மிகப்பெரிய எழுச்சி ஏற்படுகிறது. சூப்பர் ஸ்டார் திரு ரஜினிகாந்த் அவர்கள் மீண்டும் அண்ணா திராவிட முன்னேற்ற பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தால் இந்த தமிழ்நாட்டை ஆண்டவனாலே கூட காப்பாற்ற முடியாது என்று ஒரு வசனம் பேசுகிறார், ஒரு குரல் எழுப்புகிறார், ஒரு அறிக்கை விடுகிறார். அப்பொழுது தமிழகம் முழுவதும் திரு ரஜினிகாந்த் பின்னால் நிற்கிறது. ஆனால் ரஜினிகாந்த் அவர்கள் காங்கிரஸில் இருந்து திரு மூப்பனார் அவர்களை பிரித்து தமிழ் மாநில காங்கிரஸ் உருவாகிறது. தமிழ் மாநில காங்கிரசும் திராவிட முன்னேற்ற கழகமும் இணைந்து போட்டியிடுகிறது. அதற்கு குரல் கொடுத்தவர் அன்றைய பால்காரன் அண்ணாமலை. சைக்கிள் சின்னத்தை பெற்று தமிழ் மாநில காங்கிரசும் சூரியனும் வெற்றி பெறுகிறது. 1996 திரு சூப்பர் ஸ்டார் திரு ரஜினிகாந்த் அவர்களுடைய குரலால், அவருடைய கோரிக்கையால் ஒரு ஆட்சி மாற்றம் 96 வருகிறது. அதற்கு வித்திட்டவர் ரஜினிகாந்த். ஆட்சி பீடத்தில் அமர்கிறவர் வசனகர்த்தா, கதை வசனத்தினுடைய எழுத்தாளர் திரு முத்துவேல் கருணாநிதி அவர்கள் 1996 முதலமைச்சராகிறார்.
அதனைத் தொடர்ந்து 2001 நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் செல்வி ஜெயலலிதா, நடிகை செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கும் வசனகர்த்தா, திரைப்பட வசனகர்த்தா திரு முத்துவேல் கண்ணன் அவர்களுக்கும் போட்டி. அதிலும் திரைத்துறையை சேர்ந்த செல்வி ஜெயலலிதா, நடிகை ஜெயலலிதா அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வருகிறார் 2001. 2006 பாருங்கள். 2006 கருப்பு எம்ஜிஆர், நான் தான் கருப்பு எம்ஜிஆர் என்று சொல்லிக்கொண்டு திரு விஜயகாந்த் அவர்கள் தன் ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறார். தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்று ஒரு கட்சியை ஆரம்பித்து அதில் போட்டியிடுகிறார். அந்த திரையிலிருந்து வந்த திரு விஜயகாந்த் அவர்கள் ரிஷிவந்தன் தொகுதியில் வெற்றி பெற்று அந்த கட்சி ஒரு எம்எல்ஏ வெற்றி பெறுகிறது. விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பித்துடனே வெற்றி பெறுகிறார் 2006. நண்பர்களே, அதனைத் தொடர்ந்து பாருங்கள். 2011 திரு விஜயகாந்த் அவர்கள் 8% வாக்குகளை வைத்திருக்கிறார் என்று அவருடைய கூட்டணி வேண்டும் என்பதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் கருணாநிதி அவர்களும் காவல் இருக்கிறார், வருகைக்காக காத்திருக்கிறார். அண்ணா திராவிட முன்னேற்ற பொதுச் செயலர் செல்வி ஜெயலலிதா அவர்களும் திரு விஜயகாந்த் அவர்களுக்காக காத்திருக்கிறார், வருகைக்காக காத்திருக்கிறார். அப்பொழுதுதான் திரு கலைஞர் அவர்கள் கருணாநிதி சொல்கிறார், பழம் நழுவி பாலில் விழும் என்று பேசி திரு விஜயகாந்துக்காக நடிகர் விஜயகாந்த் காத்திருக்கிறார். ஆனால் அந்த பழம் நழுவி திராவிட முன்னேற்ற கழகத்தில் விழாமல் அந்த பழம் நேராக அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் போகிறது. 2011 நடிகை செல்வி ஜெயலலிதா அவர்களும் நடிகர் விஜயகாந்த் அவர்களும் நடிகர் சங்கத்துடைய தலைவராக இருந்த நடிகர் விஜயகாந்த் அவர்களும் இணைந்து போட்டியிடுகிறார்கள், கூட்டணித்து போட்டியிடுகிறார்கள். மிகப்பெரிய வெற்றி பெறுகிறது. 2011 செல்வி ஜெயலலிதா, நடிகை ஜெயலலிதா முதலமைச்சராகிறார். எதிர்கட்சி தலைவராக நடிகர் விஜயகாந்த் அவர்கள், திரைப்பட தங்கத்துடைய தலைவராக இருந்து கொண்டிருக்கின்ற நடிகர் திரு விஜயகாந்த் அவர்கள் 2011 எதிர்கட்சி தலைவராகிறார். சட்டமன்றத்தில் தமிழகத்தினுடைய எதிர்கட்சி தலைவராகிறார். 2016 பாருங்கள். 2016 நடிகர் கருப்பு எம்ஜிஆர் என்று சொல்லப்பட்ட திரு விஜயகாந்த் அவர்கள் தன்னுடைய கட்சியினுடைய தலைமையில் மக்கள் நல கூட்டணி அமைத்து ஒரு மிகப்பெரிய கூட்டணி அமைக்கிறார். அந்த கூட்டணியில் கம்யூனிஸ்ட் கட்சியில் இணைகின்றன, திரு வைகோ இணைகிறார், திரு தொல் திருமாவளவன் இணைந்து இந்த கூட்டணி மக்கள் நல கூட்டணி நடிகர் விஜயகாந்த் தலைமையில் நடைபெறுகிறது. அதனை எதிர்த்து அண்ணா திராவிட முன்னேற்றத்துடைய பொதுச் செயலாளர் நடிகை செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கும் போட்டி. அந்த போட்டியில் செல்வி ஜெயலலிதா, நடிகை ஜெயலலிதா அவர்கள் 2016 மீண்டும் வெற்றி பெறுகிறார். அப்பொழுது போட்டி யாருக்கென்றால் நடிகர் விஜயகாந்துக்கும் நடிகை ஜெயலலிதாவிற்கும் வசனகர்த்தா கருணாநிதிக்கும் இந்த மும்முறை போட்டியில் ஜெயலலிதா 2016 வெற்றி பெறுகிறார். நண்பர்களை மீண்டும் உற்று நோக்குங்கள் திரைத்துறையை. 2021 உலக நாயகன் திரு கமலஹாசன் அவர்கள் மக்கள் நீதி மையம் இந்த கட்சியை துவங்குகிறார். 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் 234 சட்டமன்றத்திலும் போட்டியிடுகிறார். அவருடைய போட்டியால் அப்பொழுது வெற்றி பெற இருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் துறக்கவடிக்கப்பட்டு அந்த நடிகர் கமலஹாசன் அவர்களால் மிகப்பெரிய வாக்குகள் பிரிக்கப்படுகின்ற காரணத்தால் ஒவ்வொரு தொகுதியிலையும் 15,000 முதல் 25,000 வாக்குகள் பெறுகின்ற போது அங்கு வெற்றி பெற இருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் துறக்கடிக்கப்பட்டு அந்த நடிகரால் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக இருந்த திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் 2021 முதலமைச்சராகிறார். திரு ஸ்டாலின் அவர்கள் நடிகராக இருந்தார், படங்கள் நடித்திருக்கிறார், திரையிலும் நடித்திருக்கிறார், சின்ன திரையிலும் நடித்திருக்கிறார் திரு ஸ்டாலின் அவர்கள். அவருடைய மகன் உதயநிதியும் அவருக்கு உதவியாக இருந்தார். உதயநிதி அவர்களும் நடிகர். இந்த நடிகர்கள் சேர்ந்து 2021 தமிழகத்தில் திரைத்துறையை சேர்ந்தவர்கள் முதலமைச்சராகிறார்கள். அப்பொழுது மிகப்பெரிய போட்டியில் வந்தவர் உலக நாயகன் நடிகர் கமலஹாசன், திரைத்துறையை சேர்ந்தவர்கள். இப்பொழுது பாருங்கள் 2026 கிட்டத்தட்ட 56 ஆண்டுகளாக இருக்கின்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பின்னுக்கு தள்ளிவிட்டு கிட்டத்தட்ட 45 ஆண்டுகளாக இருந்து கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியை பின்னுக்கு தள்ளிக்கொண்டு 75 ஆண்டுகளாக இருந்து கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தை பின்னுக்கு தள்ளிக்கொண்டு 100 ஆண்டுகளுக்கு மேலாக இருந்து கொண்டிருக்கின்ற அரசியல் கட்சியான காங்கிரஸை பின்னுக்கு தள்ளிக்கொண்டு புதிதாக 2 ஆண்டில் கட்சி ஆரம்பித்து ஆட்சி பீடத்தில் அமர்கிறார் நடிகர் திரு ஜோசப் விஜய் அவர்கள். இதுதான் தமிழகத்தினுடைய திரைத்துறை வரலாறு. ஒவ்வொரு துறையிலும்
67 முதல் 2026 வரை தமிழகத்தை ஆண்டு கொண்டிருப்பது திரைத்துறையைச் சேர்ந்தவர்கள், சினிமா துறையைச் சேர்ந்த ஒருவர் தான் ஆண்டு கொண்டிருக்கிறார். இந்த தேர்தலில் ஒருவேளை 2021 முதல் 26 வரை அண்ணா திராவிட முன்னேற்றங்களுடைய பொதுச்சில் வந்து கொண்டிருக்கின்ற திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஒரு திரைப்படத்தில் நடிகராகவோ அல்லது வில்லனாகவோ அல்லது சின்ன திரையில் சீரியலில் நடிகராக நடித்திருந்தால் வெற்றி பெற்றிருப்பார். ஆனால் அவர் நடிக்கவில்லை. மக்களுக்கு அரசியல் செய்தார், மக்களுடைய நலன் போற்றிட்டார். ஆனால் மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. நடிகரை திரு ஜோசப் விஜய் அவர்களை ஏற்றுக்கொண்டது இந்த தமிழகம். 1967 திரு CN அண்ணாதுரை, அதனைத் தொடர்ந்து M கருணாநிதி, அதனைத் தொடர்ந்து MGR, அதனைத் தொடர்ந்து கருணாநிதி, பின் ஜெயலலிதா, பின் விஜயகாந்த், பின் ஜெயலலிதா, பின் ரஜினிகாந்த், சீமான். 2009-10 சீமான் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிறார். திரைப்படத்தைச் சேர்ந்த ஒரு இயக்குனர் சீமான் ஆரம்பிக்கிறார். கமலஹாசன், இப்பொழுது விஜய். இந்த திரைத்துறையை சேர்ந்தவர்கள் இப்பொழுது ஆட்சி படத்தை எடுத்துக் கொண்டிருக்கிறார். சார், இதையே மக்கள் நாம் என்ன சொல்கிறோம்? மக்கள் தீர்ப்பை, மகேசன் தீர்ப்பு அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறோம், ஏற்றுக்கொள்கிறோம். இந்த தமிழகத்தை ஆளுவது ஒவ்வொரு முறையும் திரைத்துறையை சேர்ந்தவர்கள் தான் என்று எழுதப்பட்டிருக்கிறதா? வரலாறு அதைத்தான் சொல்கிறதா? வேற யாருக்கும் வாய்ப்பு இல்லையா? படித்தவர்கள், பண்பாளர்கள், இந்த தேசத்திற்கு உழைத்தவர்கள், சான்றோர்கள், ஆன்றோர்கள், பெரியோர்கள், சமுதாய தலைவர்கள், வீரர்கள், விளையாட்டுத்துறை சேர்ந்தவர்கள், வேற எந்த துறையும் சேர்ந்தவர்கள் தமிழகத்தை ஆளுகின்ற அதிகாரம் இந்த மக்கள் கொடுக்க மாட்டார்களா? மக்களுடைய எண்ணோட்டங்கள் எல்லாமே இந்த திரைத்துறையை சேர்ந்தான் இருந்து கொண்டு இருக்குமா? ஏன் இந்த மக்களுடைய எண்ணம் ஒவ்வொரு முறையும் இந்த கடந்த 59-60 ஆண்டுகளாக திரைத்துறை பின்னாலே சென்று கொண்டிருக்கிறது? மக்கள் தீர்ப்பு, மகேசன் தீர்ப்பு என்றால் கடவுளை என்று சொல்வது, கடவுளம் என்ன கேட்பது? நண்பர்களே, பெரியவர்களே, சான்றோர்களே, 2031 ஒருவேளை நடிகர் அஜித்குமார், திரு நடிகர் அஜித்குமார் கட்சி ஆரம்பித்து அரசியலுக்கு வந்தால் என்ன செய்வது? பாரம்பரிய கட்சிகளை சிந்தியுங்கள். ஒருவேளை திரு நடிகர் தனுஷ் கட்சி ஆரம்பித்து அரசியலுக்கு வந்தால் யார் வெற்றி பெறுவார்? பழம்பெரிய கட்சிகளா அல்லது நடிகர் கட்சியா? ஏன் அதையெல்லாம் நீங்கள் ஒரு வித்தியாசமாக நடிகர் சிவகுமாருடைய மகன்கள் திரு சூர்யா அவர்களும் திரு கார்த்திக் அவர்களும் அண்ணன் தம்பி 2 பேரும் இணைந்து நாங்கள் புதிதாக ஒரு கூட்டணி வைத்து ஒரு கட்சி ஆரம்பித்து அண்ணன் சூர்யா அவர்கள் முதலமைச்சராகவும் தம்பி கார்த்திக் அவர்கள் துணை முதலமைச்சராகவும் ஒரு அறிக்கை அறிவித்து ஒரு கட்சி ஆரம்பித்து அரசியல் புகுந்து வாக்கு கேட்டால் தமிழக மக்கள் என்ன செய்வார்கள்? அந்த கார்த்திக்கும் அந்த சூர்யாவுக்கும் வாக்களிப்பார்களா? வரலாறு அதைத்தான் சொல்கிறது. நடிகர் பின்னால் தான் இந்த தமிழகம் சென்று கொண்டிருக்கிறது. நண்பர்களை, இதை விட்டுவிடுங்கள். ஒருவேளை 2036 நடிகர் சிவகார்த்திகேயன் 2036 கட்சி ஆரம்பித்து அரசியலுக்கு வந்தால் 2036 நடிகர் சிவகார்த்திகேயன் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது அல்லவா? 67 முதல் தொடங்கிய இந்த திரைத்துறை பின்னால் சென்று கொண்டிருக்கின்ற தமிழக மக்கள் ஏன் வருங்காலத்தில் அஜித்குமாரை தேர்ந்தெடுக்க மாட்டார்கள்? ஏன் தனுஷை தேர்ந்தெடுக்க மாட்டார்கள்? ஏன் சூர்யாவையும் கார்த்திகையும் தேர்ந்தெடுக்க மாட்டார்கள்? ஏன் சிவகார்த்திகனையும் தேர்ந்தெடுக்க வாய்ப்பு இருக்கிறது என்றால் தமிழக மக்களை சிந்தியுங்கள். நீங்கள் யார் பின்னால் சென்று கொண்டிருக்கிறீர்கள்? இந்த தமிழகத்தை ஆளுகின்றது திரைத்துறையா, சினிமா துறையா, வசனகர்த்தவா, நடிகர்களா, நடிகைகளா? வேறு யாருமே இந்த 8 கோடி மக்களில் இல்லையா? எந்த துறையும் சேர்ந்தவர்களும் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வர முடியாமல் திரைத்துறையை சேர்ந்தவர் மட்டும்தான் தமிழகத்தினுடைய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சராக வருக என்றால் மக்கள் தீர்ப்பை, மகேசன் தீர்ப்பு என்றால் இந்த தீர்ப்பு நல்ல தீர்ப்பா? ஏற்கப்பட வேண்டிய தீர்ப்பா? தமிழகத்திற்கு வளமான தீர்ப்பா? கடவுளே, இறைவனை நீங்களே பதில் சொல்லுங்கள். உங்களிடம் விட்டு விடுகிறோம். நல்லதோ சரியோ சிந்தியுங்கள். பாரம்பரியமிக்க காங்கிரஸ் கட்சி, அதனைத் தொடர்ந்து பாரம்பரியமிக்க திராவிட முன்னேற்ற கழகம், அதனைத் தொடர்ந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அதனைத் தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி, இவைகளெல்லாம் பல ஆண்டுகளாக
40 ஆண்டுகளாக, 50 ஆண்டுகளாக, 75 ஆண்டுகளாக, 100 ஆண்டுகளாக அரசியல் செய்து கொண்டிருக்கிறது. புதிதாக ஒரு நடிகர் திரு அஜித்குமாரோ, திரு தனுஷோ, திரு கார்த்திக் அண்ட் சூர்யாவோ அல்லது இளம் நடிகர் சிவகார்த்திகேயனையோ கட்சி ஆரம்பித்து அரசியலுக்கு வந்தால் தமிழகம் யார் பின்னால் செல்லும் என்பதை சான்றோர்களே, ஆன்றோர்களே, சிந்தியுங்கள், சிந்தியுங்கள், சிந்தியுங்கள்.